90வது கேள்வி பாருங்க. சொல் இடம்பெற்ற இலக்கியத்தில் பொருத்தமற்றது. உழவர் நற்றிணை, அரசு என்பது திருக்குறள், மீன் என்பது குறுந்தொகை, முதலை என்பதும் குறுந்தொகை. பொருத்தமற்றது 2, 4 பொருத்தமற்றதா இருக்கு. ஆசுக்கவி பாடு என கூறியவுடன் பாடுபவர். சித்திரகவி சொல்லணி அமைத்து சுவை வளம் செழிக்க பாடுபவர். மதுரக்கவி செவிக்கு இனிய ஓசைகளும் சிறப்பிக்க பாடுபவர். வித்தாரக்கவி தொடர்நிலை செயல்களும் தூய காப்பியங்களும் ஏற்றுபவர். ஆன்சர் 3, 2, 1, 4. களம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. அந்தாதி தொடை அமைய பாடப்படும் சிற்றிலக்கியம் களம்பகம்னு சொல்றோம். களம்பகத்துல மொத்தம் 18 உறுப்புகள் இருக்கு. தவறானது 3 மற்றும் தவறு. பேதை 5 7, பெதும்பை 8 11, மங்கை 12 13, மடந்தை மங்கைக்கு அப்புறம் மடந்தை, மடந்தை 14 முதல் 19, அறிவை 20 to 25, தெரிவை 26 32 அல்லது 35, பேரிளம் பெண் 35 வரை வந்துச்சுன்னா 36 to 40 இருக்கும். சரிங்களா? இதான் பெண்களுடைய பருவங்கள். ஆன்சர் 1, 4, 5, 3, 2. ராஜராஜ சோழன் உலா ஒட்டக்கூத்தருடையது. திருவேங்கடத்தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை களம்பகம் குமரகுருபரர். முக்கூடல் பள்ளு ஆசிரியர் என்னாயினா புலவர்னு சொல்லுவாங்க. நாதகுத்தனார் எழுதுனது குண்டலகேசி. குண்டலகேசியுடைய நூல் ஆசிரியர் நாதகுத்தனார். தவறானது டி. திராவிட சிசு என்று அழைக்கப்படுவர் சொல்லியிருந்தோம். ஆளுடைய பிள்ளை ஆதிசங்கரருடைய சௌந்தரிய நகரி என்ற நூல்ல இவ்வாறு அழைக்கப்படுகிறார். நன்னூர் புலவன் சாத்தன். தொண்டர் சீர் பரவுவார் அருண்மொழி தேவன் சொல்லக்கூடிய சேக்கிலார். அழுது அடியடைந்த அன்பர் திருவாத ஊரடிகள் சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர். அதற்கான ஆன்சர் பாருங்க 3, 1, 4, 2. லட்சணை யாத்திரிகம் பற்றிய கேள்வி. ஜான் பன்னியன் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் இந்த நூலை தழுவி ரச்சனை யாத்திரிகம் படைக்கப்பட்டது. 3766 பாடல்கள் அதில் இருக்கு. இது ஒரு பெரும் உருவக காப்பியம். இதுல 5 பருவங்கள் இருக்கு. ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சனிய பருவம். சரிங்களா? H. A. கிருஷ்ணாவுடைய ஆசிரியர். போற்றி திருவகவல், ரச்சனை மனோகரம் போன்ற பல்வேறு நூல்கள் எழுதினவர் H. A. கிருஷ்ணாரை நம்ம கிறித்துவ கம்பர்னு சொல்றோம். திருநெல்வேலியில வந்துட்டு. சரிங்களா? இது 1894 மே மாதம் முதல் பதிப்பாக, ஏப்ரல் கிடையாது, மே திங்கள்ல முதல் பதிப்பாக வெளியாகுது. 1894. இது தவறு.
கிறிஸ்துவம் என்னும் ஆன்மீக மாதிதல்ல தொடராக வெளிவந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நதபோதகம் அல்லது நற்போதகம், நற்போதகம் நற்போதகம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக மாதிதல்ல ரட்சண யாத்திரிகம் எத்தனை ஆண்டுகள் வந்துச்சு அப்படின்னா 13 ஆண்டுகள் வந்துச்சு. எங்க இருந்துன்னா திருநெல்வேலியிலிருந்து. திருநெல்வேலியிலிருந்து நற்போதகம்ங்கிற ஆன்மீக மாத இதழ்ல ரட்சண யாத்திரிகம் 13 வருஷமா வந்துச்சு. இதுல 1, 2, 3 எல்லாமே தப்பு. ரட்சண யாத்திரிகத்துடைய ஆசிரியர் H.A. கிருஷ்ணபிள்ளை. இதுல 5 பருவங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம், 1 மட்டும் சரி. சேரமரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் சரி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இவர். அடிகள் நீயே அழுக என்ற கூற்றை கூறினவர் கிடையாது, கூற்றுக்கு உரியவர் இவர், கூற்றை கூறியவர் சீத்தலை சாத்தனார். நாட்டுக்கும் யாமோர் பாட்டுடை செயல் என்று கூறியவர் இவர். 1, 2, 4 சரி. இன்னா 40 அதிலே வந்துருச்சு. சிறுபஞ்ச மூலம் 97 வெண்பாக்கள், ஏழாதியில 81, ஆசார கோவையில 100 பாடல்கள், திருவள்ளுவர் மாலையில 55, 4, 5, 3, 1, 2. 100வது கேள்வி பாருங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம்னு குடப்புலவினார் சொல்லியிருப்பாங்க. யாருக்குன்னா பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு அறிவுரை கூறுறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கணியன் பூங்குன்றனாருடைய வாக்கு. சான்றோர் ஆக்குதல் தந்தை கரையின் ஐவர் கடவையை பொன்முடியாருடைய புறநானூற்று பாடல். உச்சுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்லியிருப்பாங்க. 4, 3, 2, 1 ஆன்சர் சி. இந்த 100 क्वेश्चन பார்ட் பி ல ரொம்பவே சப்போர்ட்டா இருந்திருக்கும் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு. கண்டிப்பா இதை நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப பிளே பண்ணி பார்த்து அதை நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி இட் இஸ் வொர்த். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.